ஹலோ மதுரை மக்களே! நம்மளோட மதுரை மண்சட்டி சமையல்ல இன்னைக்கு தக்காளி குழம்பு சுலபமா ஒரு 10 நிமிஷத்துல எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். காலையில எதுவுமே இல்லாத டயத்துல இந்த தக்காளி குழம்ப குயிக்கா செஞ்சுலாம். நல்ல டேஸ்ட்டா இருக்கும். நல்ல புளிப்பு, உரப்புமா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இதுக்கு நான் ஒரு 6 மீடியம் சைஸ் தக்காளிய மிக்ஸி ஜார்ல கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிற போறேன். சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஃபைன் பேஸ்ட்டா இந்த மாரி அரைச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து இத எடுத்து தனியா வச்சுட்டு மண் பாத்திரத்த ஹீட் பண்ணியிருக்கேன். இதில தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக ஜீரகம். ஜீரகம் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட 1லேருந்து 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு மெயினாக வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க. இந்த குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா இப்போ பார்த்திங்கன்னா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிற போகிறோம். நல்லா இப்போ வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம அரைச்சி வச்ச தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். தக்காளி விழுதையும் சேர்த்துட்டு இதுக்குரிய மசாலாலாம் சேர்த்துக்கிற போகிறோம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இது 3யும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். அதிலே மஞ்சத்தூள் எல்லாமே கலந்துருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிற போகிறோம். இந்த தக்காளி குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். அதனால் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ 1லேருந்து 1 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிற போகிறோம். தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி போட்டு 10 நிமிஷம் கொதிக்க வச்சிட்டிங்கன்னா சூப்பரான தக்காளி குழம்பு ரெடி ஆயிரும். நம்ம ரோட்டு கடையிலலாம் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியான ஒரு தக்காளி குழம்பு கொடுப்பாங்க. அந்த டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சுட சுட இட்லிக்கு ஊத்தப்பத்துக்கெலாம் இந்த தக்காளி குழம்பு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம இறக்கலாம். நன்றி மக்களே.